ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக சோப்பு செய்யணும்னு ஆசை. ஸோ அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா கோட் மில்க் சோப் பேஸ் வந்து ஒரு 1 kg ஆர்டர் போட்டிருந்தேன். முன்னாடி உங்களுக்கு வீடியோவில் காமிச்ச மாதிரி அதில் ஒரு 50 கிராம்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதிலருந்து ஒரு 500 கிராம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். 500 கிராமை க்யூப்ஸாக கட் பண்ணி டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து அதை மெல்ட் பண்ணியாச்சு. மெல்ட் பண்ணவும் நமக்கு அப்படியே மில்க் கலர்லேயே வரும். நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு அதை கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பயத்த மாவு வச்சு சோப் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னாங்க. ஸோ வீட்டில் இருந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து இந்த 500 கிராம்ஸ்க்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் பயத்த மாவு, 1 ஸ்பூன் வந்து கடல மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது போக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். உங்கள்கிட்ட வந்து விட்டமின் இ இருந்துச்சு, அந்த டேப்லெட் இருந்துச்சுன்னா அந்த இதையும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 2 கரண்டி மட்டும் ஒரு டம்ளரில் போட்டு இந்த பயத்த மாவை நல்லா நம்ம கிண்டிடணும். நீங்கள் வாட்டர் எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாது. நான் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. நல்லா கிண்ணதுக்கப்புறம் ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும், கட்டி இல்லாமல். அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த கோட் மில்கை இறக்கிடுங்க. அதில் இறக்கி இப்படியே போட்டு இந்த பயத்த மாவு பவுடரை போட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு லைட் க்ரீன் கலரில் வந்து வரும். க்ரீன் கலரில் வந்தோன்னே ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் வந்து போகிற வரைக்கும் போனதுக்கப்புறம் மோல்டில் வந்து ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா வந்து மோல்டு வந்து சடனாக வந்து உங்களுக்கு பெண்ட் ஆயிரும், வளைஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன், ஹீட் குறைஞ்சதுக்கப்புறம் வந்து ஊற்றுங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து உளுந்து சோப்பு, குப்பைமேனி சோப்பு ட்ரை பண்ணுவோம். வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.